வாங்கிட்டீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். செய்தியினுடைய தலைப்பு பொருளாதார பெருக்கம். பொருளாதார பெருக்கம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க தானே? செய்தியினுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? சொல்லுங்க, என்ன தலைப்பு சொன்னேன்? பொருளாதார பெருக்கம். சரி, போன வாரம் என்ன தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சோம்? அந்நிய பாஷையின் அவசியம். இன்னைக்கு பொருளாதார பெருக்கம். அடுத்த வாரத்திலிருந்து எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து முழு அதிகாரம் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது, அது 2 வாரம் 3 வாரம் கூட போகும். ரைட், பொருளாதார பெருக்கம் இன்னைக்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு சத்தியம் இல்லையா? வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு தேவையான ஒரு சத்தியம் பொருளாதார பெருக்கம். கவனிங்க, லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 7 வரை. அங்க ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்க, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். என்ன தேவன்? பெருக்கத்தின் தேவன். தெரியாதவர்கள் முதலாவது அதை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுடைய திட்டமே என்ன திட்டம்? பெருக்கத்தின் திட்டம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும். பலுகி பெருகி. பெருகின என்னது? பெருக்கம். பெருக்கத்தின் திட்டம். ஆண்டவருடைய திட்டமே பெருக்கத்தின் திட்டம். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் கூட்டுகிற திட்டம் அல்ல, கழிக்கிற திட்டம் அல்ல, வகுக்கிற திட்டம் அல்ல. என்ன திட்டம்? பெருக்கம். பெருக்கத்தை உண்டாக்குகிற திட்டம். கவனிங்கள், அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். பிள்ளைகள் பெருக வேண்டும். சந்தோஷத்தில் பெருக வேண்டும். சமாதானத்தில் பெருக வேண்டும். மன நிம்மதியில் பெருக வேண்டும். சரீர ஆரோக்கியத்தில் பெருக வேண்டும். ஐஸ்வர்யத்தில் பெருக வேண்டும். பொருளாதாரத்தில் பெருக வேண்டும். இன்னும் எவ்வளவு நன்மை இருக்குதோ எல்லா நன்மையும் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் குறைவை கொடுக்கிற திட்டம் அல்ல. நல்லா விளங்கிக்கணும். குறைவை ஏற்படுத்துவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. குறைவை கொடுப்பது ஆண்டவருடைய நோக்கமும் அல்ல. பாருங்க, வாழ்க்கையில இருக்கிற சில குறைவுக்கும், சரீரத்தில் இருக்கிற சில குறைவுக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிற சில குறைவுக்கும், வங்கி கணக்குல இருக்கிற சில குறைவுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எத்தனை பேர் ஆனந்தில போறீங்க? இல்லை. அதற்கு மாறாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்றால், அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். கிராமங்களை பெருக பண்ணுகிறார். நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். குறைவு இருக்கிறதா? அங்கே பெருக்கத்தை ஏற்படுத்துகிறவருடைய கர்த்தர். ஆகையால் முதலாவது தகப்பனுடைய அந்த உள்ளத்தை நீ சரியாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரியத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எந்த வழியில் நடத்துகிறார் என்பதை நீ சரியாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக புரிந்து கொண்டால்தான் பாருங்க, கர்த்தர் அடுத்து உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்கள் சுலபமாக என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில உயர்வை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அங்க ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். எல்லாரும் வசனத்துல கை வைங்க. பைபிளை திறந்துக்கோங்க. வசனத்துல கை வைங்க. இயேசுவே அப்படிதான் கடைபிடிச்சிருக்கிறார். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள்.
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்தே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமுழ்கத்தக்கதாக நிரப்பினார்கள். கவனிங்க, எல்லாரும் வசனத்தை கவனிச்சிங்களா? நான் லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 7 வரை வாசிச்சிருக்கிறேன். எல்லாரும் அந்த வேத பகுதியை தானே கவனிக்கிறீங்க, ரைட்டு? பாருங்க, வேகமா நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில கிறிஸ்தவர்கள் செய்கிற சில தவறுகள்னா வேதத்தை கையாளுவதிலே, இன்னும் புரிகிற மாதிரி சொன்னா வேதத்தை புரிந்து கொள்ளுவதிலே அவர்கள் இருக்கிற குழப்பம். நீங்க பாருங்க, பேதுருவுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது. நல்லா கவனிங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 4வது வசனம் கவனிங்க. 4, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, மெசேஜ்லாம் கொடுத்தார் பாருங்க. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். பேதுருக்கு இன்னொரு பேர் என்ன பேரு சொல்லுங்க? சரி, இன்னொரு பேர் இருக்குதுங்க. யார சொல்ல முடியுமா? இன்னொரு பேர் இருக்குது, கேபா. என்ன பேரு? கேபா. பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு, உன் படகை கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போ. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன எழுதிருக்குது? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படியே, நீங்க வாசிங்க. ஆகினுடைய வார்த்தையின்படி, அடுத்து நீங்க வாசிங்க. வலைகளை இல்ல, எப்படி சொல்றான் பாருங்க. இயேசு ஆண்டவர் வலைன்னா சொன்னாரு. சொல்லுங்க, வலைகள். இப்ப பேதுரு வந்து எத்தனை வலைய போட்டான்? ஆண்டவர் பேசினது பேதுருக்கு புரிஞ்சது, பாதிதான் புரிஞ்சது. இன்னைக்கும் ரொம்ப பேருக்கு பைபிள் புரியுது. எப்படி புரியுது? பாதிதான் புரியுது. அதுதான் பிரச்சனை. உனக்கு பைபிள் பாதிதான் புரியுது அப்படின்னா தப்பு ஆண்டவர்கிட்ட இல்லை. பைபிள் இருக்கிற வசனத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உனக்கு தப்பா புரியுது, தப்பா தெரியுது அப்படின்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை மகனே மகளே. பிரச்சனை யார்கிட்ட? ஓட்டதான். நீ கொஞ்சம் கவனிக்கணும். பாருங்க, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வலைகளை போடுங்கள். அவன் இப்ப எத்தனை வலை போடுறான்? அவன்கிட்ட இருக்கிற ஒரு வலையை மட்டும் போடுறான். அவன் நினைச்சிட்டான் பாருங்க, ஆமா ஒரு வேலை போட்டா போதும்னு நினைச்சிட்டானா, இல்ல ரொம்ப வேலை போட்டா ஒரு வேலை கிடைக்கலனா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இப்ப சந்தேக பேர்ல ரொம்ப பேர் இருக்கிறாங்க பாருங்க. சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, ஆகுமா ஆகாதா? நீங்க யாரும் சந்தேகப்பட்டு இருக்கீங்களா? இல்ல அரைகுறையா ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பைபிளை அரைகுறையா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல பேதுரு மாதிரி இருக்கக்கூடாதுங்க, சரியா இருக்கணும். நான் இந்த பகுதியை பாருங்க தியானிக்கும் பொழுதெல்லாம் பேதுரு இடத்துல நான் இதுதான் என்ன செய்வேன், என்ன செஞ்சிருப்பேன். வேகமா சொல்றேன் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. வேகமா பேதுரு இடத்துல நான் இருக்கிறேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் பாமா ஆகா வலைகளை போடுங்கள்.
இத்தனை வலைன்னு 999 இல்லைன்னா 10,000 20,000 இதான் சொல்லலை, ரவுண்ட் பண்ணி சொல்லலை, வலைகள்னு சொல்லிட்டாரு. 1,00,000 வலை போட்டாலும் என்ன செய்யும்? கிடைக்கும். 1 கோடி வலை போட்டாலும் என்ன செய்யும்? 10 கோடி வலை போட்டாலும் என்ன செய்யும்? அதே இடத்துல மறுபடி கிடைக்கும். எந்த பேர் ஆமிகளை போறீங்க? அதனால அந்த கெனசரேத் கடல்ல ரொம்ப மீன் பிடிக்கிறவங்க இருந்திருப்பாங்கல்ல, அங்க மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, கட்டடம் கட்டுறவங்க இருந்திருப்பாங்க. நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, அந்த மீன் பிடிக்கிற எல்லாரும் மீனவங்கெல்லாம் கூப்பிட்டு, எப்பா இன்னைக்கு உன் வலையெல்லாம் யாருக்கு கொடு? எனக்கு கொடு. ஒரு வலைக்கு இன்னைக்கு, ஆமா நீ முழுக்க மீன் பிடிச்சா உனக்கு 2,000 ரூபாய் கிடைக்குமா? ஆமா இன்னைக்கு நான் உனக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறேமா. ஒரு வலைக்கு எவ்வளவு? 4,000 ரூபாய். ஒரு வலைக்கு 4,000 ரூபான்னு சொல்லி அந்த கெனசரேத் கடலறையில எத்தனை மீனவர் இருக்கிறாங்க, எத்தனை வலை இருக்குதோ அத்தனை வலையும் பாருங்க ஒரு நாள் வாடகைக்கு என்ன செஞ்சிருப்பேன் எடுத்து அவங்கள பூரா கூட்டு போய் அவங்களுக்கு போய் இன்னைக்கு உனக்கு சம்பளம் இவ்வளவு, நான் சொல்ற இடத்துல மட்டும் நீ என்ன செய்யணும்? வலையை, யார் சொல்ற இடத்துல? நான் சொல்ற இடத்துல வலையை போடணும்னு சொல்லிட்டு வலையை போட்டு, ஆமா எல்லா போட்டையும் உள்ள போட்டு போய் இறக்கி, ஆமா எல்லா வலையில என்ன கிடைச்சிருக்கோம்? மீன் கிடைச்சிருக்கோம். எல்லாம் கரையில கொண்டு வந்து வித்து காசு பார்த்து பெரிய பணக்காரனாக இருப்பேன். எந்த மாதிரி அமைச்சர போறீங்க? நீங்களும் கூட இந்த இடத்துல நீங்க இருந்தா இப்படிதான் நீங்களும் யோசிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எந்த மாதிரி அமைச்சர போறீங்க? அதனால பைபிள தப்பா புரிஞ்சுக்கப்படாது. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில பேர்ட்ட நான் கேட்பேன், இயேசுவை வனாந்தரத்துக்கு சோதிக்க கொண்டு போனது யாருங்க? இயேசு யாருங்க கொண்டு போனா? உடனே சொல்லுவாங்க, பிசாசு கொண்டு போனா. யார் கொண்டு போனா? பிசாசு. பிசாசு கொண்டு போனா பாஸ்டர். பிசாசு கொண்டு போகல. யாரு கொண்டு போனா? ஆவியானவர் கொண்டு போனார். பிசாசு சோதிச்சான். விளங்கலையா? ரைட், வேகமா போவோம், நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்போ அங்க பார்த்தவனீங்க லூக்கா 5வது அதிகாரம் 1-7 அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ராம் முழுவதும் பேதுருவும் உடைய ஆட்களும் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் கடலுக்குள்ள எப்ப தெரியுமா மீன் பிடிக்க போவாங்க? பெரும்பாலும் பகல்ல போக மாட்டாங்க. எப்ப போவாங்க? ராத்திரி தான் போவாங்க. ஏன் ராத்திரி போவாங்க? ராத்திரி போய் வலை போட்டாதான் என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். அப்ப பாருங்க, இந்த கெனசரேத் கடல் பாருங்க, பேதுருக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் தண்ணி பட்ட வாடு. நம்மளாம் தரையில நடக்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க? கடல்லே சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. பல வருஷமா அனுபவசாலிகள், கடலை குறிச்சு துல்லியமா தெரிஞ்சவங்க. எங்க மீன் கிடைக்கும், எங்க மீன் கிடைக்காது, எங்கெங்க என்னென்ன ரகம் மீன் கிடைக்கும் அவங்க பக்காவா தெரியும் பாருங்க. அவ்வளவு அனுபவம் வாய்ந்த பேதுருவும் அவருடைய ஆட்களும் அன்னைக்கு ராத்திரி பாருங்க வலை போட்டுருக்காங்க. ஒரு மீன் கூட என்ன செய்யல? கிடைக்கல. ஒரு மீன் கூட கிடைக்கல பாருங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்போ கொஞ்சம் ஆழத்துல போய், எங்க கொஞ்சம் ஆழத்துல போய் விடுஞ்சிருச்சு பாருங்க. இரவு போய் பகல் வந்துருச்சு. எப்பா கொஞ்சம் தள்ளி போய் என்ன செய்? ஆமா வலைகளை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, இப்போ ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றான், ஐயரே ராம் முழுவதும் நாங்க என்ன பட்டோம்? பிரயாசப்பட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன கொடுப்பாங்க? இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு என்ன கொடுப்பாங்க? ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க சொல்லி கொடுக்குறாரு. பேதுரு ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? என்ன ஆண்டவரு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ராத்திரி தானே மீன் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொன்னா உடனே என்ன செய்யணும்? செய்யணும். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? அவன் செய்யல பாருங்க. அங்கேயும் அவனுக்கு குழப்பம் இருந்தது. அப்புறம் தான் பாருங்க தானே அறகுறையா பாருங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டோடைய சத்தத்துக்கு நான் அறகுறையா கீழ்ப்படிய பண்ணாத. நீ அறகுறையா ஆண்டோடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா? கொஞ்சம் நீ என்ன செய்யணும்? அதை செக் பண்ணி பார்க்கணும். ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி என்ன போடுறேன்? வலையை. ஆண்டருடைய வார்த்தையின்படி வலையை போட்டான். ஆண்டர் வலைகளை போட சொன்னாரு. இவன் ஆண்டருடைய வார்த்தையின்படி ஒரு வலையை போட்டான். என்ன கிடைச்சது? மீன் கிடைச்சதா இல்லையா? அவன் ஒரு வலையை போட்டான். ஒரு வலை முழுவதும் என்ன கிடைச்சது? திரளான மீன். நீங்க படிச்சீங்கன்னா பேதர்னாலையும் பேதர் கூட இருந்த அவருடைய கூட்டாளிகளினாலும் அந்த ஒரு வலையவே என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? இழுக்க முடியலங்க. அப்ப வலை ஃபுல்லா என்ன இருக்குது? மீன் இருக்குது. இந்த மாதிரி ஆமஞ்சல வலை ஃபுல்லா என்ன இருக்குது?
வலையே நான் நினைச்சேன் ஸ்தோத்திரம், ஒருவேளை எல்லா வலையும் போட்டு ஒரு வலையுமே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படி உள்ள பேர் யோசிச்சுப்பானா, வலையை போட்டால் மீன் கிடைக்கும், ஒரு வலை போட்டால் நம்மளால் இழுக்க முடியாது, எல்லா வலையும் போட்டு அவன் கடைசி வரைக்கும் இழுத்து கரைக்கு கொண்டு வர முடியல, என்ன பண்ணுறது, ஒரு வலை இழுக்க போட்டானா. இப்படியும் பாருங்க, கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது பாருங்க. வலையை இழுக்க முடியல பாருங்க, தூரமா பாருங்க நிற்கிற ஆண்கள்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாங்களாம், இழுத்து கொண்டு வருகிறாங்க பாருங்க. நான் முழுவதும் வலை போட்டு ஒண்ணுமே கிடைக்கல. பகல் வேலையில மீன் கிடைக்காத நேரத்துல ஆழத்துல போய் வலைகளை போட சொன்னாரு. வலை நிரம்பி வழி இந்த மாதிரி ஆமதில பாருங்க. நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஒருவேளை உன் வங்கி கணக்கு எப்படி இருக்கலாம், ஆமா நில். உன் பர்ஸ் எப்படி இருக்கலாம், நில், எம்டியா இருக்கலாம். உன் வீரோடுக்குள்ள எதுவுமே இல்லாம இருக்கலாம். உன் வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லாம இருக்கலாம், காலியா இருக்கலாம். உன் சமையல் அறையில எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, என்ன வேலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீ வார்த்தையை விசுவாசமா பயன்படுத்தினா, ஆமா நீங்க பேதுரு வலையை இழுக்கிறதுக்கு திணறினது போல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எல்லா நன்மையும் நீ சுமக்க முடியாம என்ன செய்வ, திணறுவ. சில பேர் கவலையை சுமக்க முடியாம திணறாங்க, சில பேர் பிரச்சனையை சுமக்க முடியாம திணறாங்க, சில பேர் போராட்டத்தை சுமக்க முடியாம திணறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு தலையில வைக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுமக்க முடியாம நீ என்ன செய்வ, திணறுவ. இந்த அனுபவத்துக்குள்ள நான் வர விரும்புறேன்னு சொல்றவங்க சத்தமர ஆனந்தம். அதனால முழுவதும் காலி வலை, பகல்ல வலை என்ன செஞ்சிருச்சு, நிரம்பிருச்சு. நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். எந்த பேர் ஆனந்தம். பெருக்கத்தின் தேவன் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஆமா, பெருக்கத்தின் தேவன். தூரமா இருந்த எல்லா மீனுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருவா பாருங்க. எல்லாம் வந்து இப்ப யாருடைய வலையில விழுகணும், பேதுருடைய வலையில விழுகணும். ஆமா, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆமா அங்க இங்க போகிற ஆசீர்வாத நன்மை எல்லாம் யாருக்கு நேரம் வந்துடும், உங்களுக்கு நேரம் வந்துடும். போறீங்க, பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு, நீதிமானுக்கு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு, எனக்கும் சொல்லுங்க, எனக்கும் சொல்லணும். பாவிகளின் ஆஸ்தி யாருக்கு, மறுபடியும் கேட்கிறேன், பாவிகளின் ஆஸ்தி யாருக்கு, எனக்கு. கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க, கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். வேகமா யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம் 5 9ல இருந்தே வாங்க, 5 வேணாம். யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கவனிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மேலிருந்து வந்தாதான் யார் நமக்கு தெரியும், ரைட்டு. அப்படியே அன்றைக்கே வந்துருங்க. யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்பங்களை எங்கே கொள்ளலாம்னா, அப்பங்களை எங்கே வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு, இருந்தாலும் பிலிப்பு என்ன பண்றாரு, சோதிக்கிறதுக்காக அப்படி கேட்கிறார். அடுத்து பாருங்க, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களின் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். பிலிப்போடைய புத்தி எப்படி இருக்குது, சின்ன புத்தி. ஹலோ, பிலிப்பு புத்தி என்ன புத்தி, சின்ன புத்தி. ஆமா, உங்களுடைய என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், விசாலமா இருக்கணும். தேவன் எப்படியாப்பட்ட தேவன், சிறிய தேவனா பெரிய தேவனா, பெரிய தேவன். பெரிய தேவனுக்கு நீ பிள்ளையா இருக்கிற, பெரிய தேவனை நீ ஆராதிக்கிற, உன் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், பெரிய எண்ணங்களா இருக்கணும். ராமச்சந்திரன், ஆமா, எண்ணங்களும் பெருசா இருக்கணும், ஆசைகளும் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும், விருப்பங்களும் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். பாருங்க, அடுத்து பாருங்க. அப்பொழுது 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா,
அவரை நோக்கி, இப்ப அடுத்த சீசன் வந்துட்டான் பாருங்க, அடுத்த சீசன் வந்துட்டான். பிலிப்பு லாய்க்குல அந்திரேயா வந்துட்டார் பாருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இயேசு என்ன செய்ய போறான்னு சொல்லி பிலிப்புக்கு சரியா புரியல, அந்திரேயாவுக்கு புரிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இப்ப நீ பிலிப்பா இருக்க விரும்புறியா, அந்திரியாவா இருக்க விரும்புறியா? ஹலோ, புரியுதா புரியலையா? நீ பிலிப்பா இருக்க விரும்புறியா, அந்திரியா இருக்க விரும்புறியா? அந்திரியா இருக்க விரும்ப சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 10ஆம் வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள். இப்ப அந்திரியா சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கல, இயேசு கேட்கல பாருங்க. ஏன்னா அவர் பெரிய ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு, பெரிய பரலோக திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க. பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறாரு, மாபெரும் காரியத்தை செய்ய போகிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு ஜனங்களை உட்கார வைங்க. எப்பா நீங்க வந்து இந்த வேலையை மட்டும் செஞ்சா நீங்க போதுங்கப்பா, வரிசையா உட்கார வைங்க. நான் சொல்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் என்ன செய்யுங்க, உட்கார வைங்க. அவங்க உட்கார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா தூசி இருந்த இடம் இல்லை, மேடு பள்ளமான இடம் இல்லை, கரடு முரடான இடம் இல்லை. என்ன இடம்? ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, அதனால கர்த்தர் ஒரு வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்கும் பொழுது சமாதானம் என்ன செய்யும், வாழ்க்கையில பெருகும். எத்தனை பேர் அமைஞ்சத போறீங்க? புல்லு எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? சமாதானத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அமெரிக்கை சமாதானத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? அமெரிக்கை. கர்த்தருனை அமெரிக்கையாய் புசிக்க பண்ணுவார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? கர்த்தருனை சமாதானமாய் புசிக்க பண்ணுவார். அடுத்த வசனம் கவனிங்க, அடுத்த வசனம் கவனிங்க. 11, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இப்ப இந்த சின்ன பாயிண்ட எத்தனை அப்பம் எத்தனை மீன் இருந்தது கவனிங்க. எத்தனை அப்பம் சொல்லுங்க? 5 அப்பம் 2 மீன். அங்க இருந்த வனாந்தரத்தில் இருந்த புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேரு? 5000 பேர். எல்லாரும் கல்யாணம் கட்டினவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்ப 5000 புருஷனுடைய மனைவிகள் எத்தனை பேரு? 5000 பேர். ஒரு 2000 பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஒரு ரவுண்டா எத்தனை? 12000 பேர். வெறும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 12000 பேருக்கு ஆர்டர் என்ன கொடுத்தார்? போடணும். தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இல்லை, கரைச்சி கரண்டியை போட்டு என்ன செய்யறதில்ல, வலிக்கிறது இல்லை. அடுத்த ரவுண்டுல பாருங்க, சாம்பார்ல என்ன ஊத்திடுறது? தண்ணியை ஊத்திடுறது இல்லை பாருங்க. ஆமா, கல்யாண வீட்டுல கடைசி ரவுண்ட்ல வந்து ரசம் வாங்க வேண்டாம், ரசத்துக்கு பதில் என்ன வாங்கிடலாம்? சாம்பாரே வாங்கிடலாம். சாம்பாரே எப்படி இருக்கும்? ரசமாகத்தான் இருக்கும். ஏசுகிட்ட அது கிடையாதுங்க, அது கிடையாது. ஆமா, கல்யாண வீட்டுக்காரன் பாருங்க, ஆமா ஏதோ மேலோட்டமான திராட்சை ரசம் கொடுப்பான். ஆனா அடுத்த ரவுண்ட்ல பாருங்க, ஏசு எப்படியாப்பட்ட திராட்சை ரசம் கொடுப்பாரு? சுவையான திராட்சை ரசம் கொடுப்பாரு பாருங்க. அப்ப 5 மீன் 2 அப்பத்தை ஆண்டவர் பல ஆயிரமா என்ன செய்யறாரு? பெருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என்ன கவனிக்க எல்லாரும்? 5 மீன் 2 அப்பம். ஆமா, உங்ககிட்ட பொருளாதாரம், உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு, உன் வீடை நடத்துறதுக்கு, உன் தொழிலை நடத்துறதுக்கு, உன் வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் இருக்கா? இதை வச்சு அதை செய்ய முடியாது, அதை வாங்க முடியாது அப்படி நினைக்கிறியா? உன் தேவன் பெருக்கத்தின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? குறைவை நிறைவாக்குவார். ஆமா, கொஞ்சமா இருக்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்படியே பெருக பண்ணிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உன் கணவருடைய வருமானம், எல்லாரும் என்ன கவனிங்க, உன் கணவருடைய வருமானம் பெருகிறோம், உன் வருமானம் பெருகிறோம். ஒருவன உன் கணவருடைய வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், உன்னுடைய வருமானம் கொஞ்சமா இருக்கலாம். வேலையில சொல்றேன், கணவருடைய உன்னுடைய வருமானம் கொஞ்சமா இருக்கலாம். இல்ல நீ செய்யற தொழில வருமானம் கொஞ்சமா இருக்கலாம். ஆனா அதை நீ கொஞ்சமா என்ன செய்யாத, ஆவியின் கண்களால மனக்கண்களா பார்க்காத, அதை நீ என்ன செய்? ஆமா, அது பெருசா பாரு. இப்ப எத்தனை பேர் பெருசா பார்க்க போறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே பெருக்கத்தின் திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ சின்ன வீட்டுல இருந்திருப்ப, ஆமா கொஞ்ச நாள்ல கர்த்தர் என்ன செய்வார்? உடனே பெரிய வீட்டுல நீ சின்ன தொழில ஆரம்பிச்சிருப்ப, கர்த்தர் கொஞ்ச நாள் அதை எப்படி மாத்திப்பாரு? பெரிய. நீ
சின்ன ஒரு போஸ்டிங்ல இருப்ப, கொஞ்ச நாள்ல கர்த்தர் என்ன செய்வாரு, பெரிய போஸ்டிங்ல. உன் பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சமா இருக்கும், கொஞ்ச நாள்ல எப்படி ஆயிரும், பல கோடி ஆயிரம். ஆமா சொல்லுங்க. ஒரு வீடு வச்சிருப்ப, கொஞ்ச நாள்ல நீ 2-3 வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளையா மாறிடும். கிராம ஜனங்கள கொஞ்சம் பொருளாதாரம் வச்சிருப்ப, கொஞ்ச நாள் அது பெரிய பொருளாதாரமா மாறிடும். கொஞ்சம் நகை வச்சிருப்ப, அது கொஞ்ச நாள்ல பெரிய நகை, அதிகமான நகையா என்ன செஞ்சிடும், மாறிடும். உன் சரீரத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும், அது கொஞ்ச நாள்ல பரிபூர்ணமான ஆரோக்கியம் மாறிடும். உன் சரீரத்துல கொஞ்சம் பலன் இருக்கும், அது கொஞ்ச நாள்ல எப்படி பலனாயிரும், ஒரு மாபெரும் பலனாயிரும். உன் வாழ்க்கையில கொஞ்சம் சமாதானம் இருக்கும், அது கொஞ்ச நாள் எப்படி ஆயிரும், பெரிய சமாதானமா ஆயிரும். உனக்குள்ள கொஞ்சம் பரிசுத்தம் இருந்திருக்கலாம், அது கொஞ்ச நாள் எப்படி ஆயிரும், பெரிய பரிசுத்தமாயிரும். ஏனென்றால் உன்னையும் பிள்ளைகளையும் குறித்து தேவனுடைய திட்டம் பெருக்கத்தின் திட்டம். அதனால நீ எல்லாத்தையும் மிச்சம் எடுப்ப. என்ன எடுப்ப, மிச்சம் எடுப்ப. பாருங்க, இங்க குத்து மதிப்பா 12,000 பேர் சாப்பிட்டு மிச்சமானதை ஆண்டவர் என்ன சேர்த்து வைக்க சொன்னாராம். பாருங்க, எத்தனை கூட நிறைய சேர்த்து வச்சாங்களா சொல்லுங்க. எத்தனை கூட சொல்லுங்க, எத்தனை கூட? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது 11 கூடையா இருந்திருக்க கூடாதா, அது 13 கூடையா இருந்திருக்க கூடாதா? பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் கரெக்டா 12 கூட? இயேசுக்கு எத்தனை சீசர்கள்? 5 அப்பம் 2 மீனை கொடுத்தது யாரு? சீசர்களா? சொல்லுங்க. சீசர்கள் தான். ஒரு சின்ன பையன். முக்கியமான சத்தியத்துக்குள்ள வரேன். அதுள்ளவர்கள் கொடுத்தது யாரு? சின்ன பையன். எப்போதுமே சின்ன பிள்ளைகள் கையில மிட்டாயி, பஞ்சு மிட்டாயி, சாக்லேட்டு, 5 ஸ்டாரு, டேரி மில்க்கு பாருங்க கையில வச்சிருந்து நீங்க கேட்டா என்ன செய்யாது, கொடுக்காது. அவன் கொஞ்சம் கொடுறா செல்லும் அப்படின்னு அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கை எங்க போயிடும், பின்னாடி போயிடும். அவன் சின்ன பிள்ளையோடைய குணம் அது வளர வளர மாறிடும். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த பையன் பாருங்களேன், அப்படி இல்லை, கேட்டவன கொடுத்துட்டான் பாருங்க. கேட்ட உடனே 5 அப்பம் 2 மீன். அவன் சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தான். ஐயோ எனக்கு பசிக்குமே, நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் அவன் யோசிக்கல. கேட்டது ஆண்டவர், கேட்டது இயேசு சொல்ற பாரு. உடனே பாருங்க, இந்த சின்ன பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கொடுத்தான் பாருங்க. அதை இயேசு கவனிச்சுட்டே இருந்தாரு. இப்ப மிச்சம் எத்தனை கூட? 12 கூடையா? ஆமா, 12 சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க 12 பேரும் ஒவ்வொரு கூடையும் என்ன செய்யணும், உங்க தலைமையில என்ன செய்யணும், தூக்கி வச்சு யார் வீட்டுல போய் இறங்கிடணும். சொல்லுங்க சொல்லுங்க, யார் வீட்டுல? இதுதாங்க எழுதலங்க, ஆனா இப்படிதான் நடந்திருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி அமைஞ்சல போறீங்க. ஆமா, அவன் தான் 5 அப்பம் 2 மீனா கொடுத்தான். எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க, மற்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் கொடுக்கல. அந்த சின்ன பையன் கேட்டு கொடுத்துட்டான். நீங்க 12 பேரும் இந்த 12 கூட நிறைய இருக்கிறா அப்பத்தை மீனையும் போய் அவன் வீட்டுல என்ன செஞ்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. கொடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படும், இறுக்கி பிடிக்காத. ஆண்டவருக்கு கொடுக்கறத இடுக்கி பிடிக்காத. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நீ சின்ன பிள்ளையை போல மாறணும். நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள், பிரவேசிக்க மாட்டீர்கள். பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல என்னை வச்சு நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் அடுத்த வசனத்துக்கு நான் கடந்து போக போறேன். என்னுடைய வருமானம் மிகவும் குறைவா இருந்தது. நல்லா கவனிங்க, உண்மையிலே பாருங்க, அற்புதமான ஒரு காரியம். வருமானம் ரொம்ப குறைவா இருந்தது. தசம பாகம் கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியல. ஒரு 3000 சம்பளம் பாருங்களேன், 3000 சம்பளம். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி 3000 சம்பளம். தசம எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க, 300 ரூபாய். ஆனா இந்த 3000 என் குடும்ப செலவுக்கு கண்டிப்பா என்ன செய்யாது, பத்தாது. அதை நான் கொடுக்கவே மாட்டேன். பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் பாருங்க, ஆமா, தேவ மனிதர் மூலமா இடைப்பட்டார். உன் வருமானம் கம்மியா இருக்கலாம், உனக்கு வர்ற வருமானமே உனக்கு பத்தாம இருக்கலாம். அதனால நீ தசம பாகம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நீ கொடுக்க முடியலன்னு சொன்னா சாத்தான் ஜெயிச்சுட்டான். யாரு ஜெயிச்சுட்டான்? சாத்தான் ஜெயிச்சுட்டான். நீ கொடுக்கலன்னா சாத்தான் வந்து என்ன செய்வான், கை தட்டி என்ன செய்வான், உன்னை கொடுக்க முடியாம ஆக்கிட்டல, உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை நான் தடுத்து நிறுத்திட்டல, அப்படின்னு நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி உன்னையும் பரியாசம் பண்ணுவான், ஆண்டவர் பணியும் பரியாசம் பண்ணுவான். இப்போ நீ சாத்தானை வெக்கப்படுத்தணும்னா, விசாசை வெக்கப்படுத்தணும்னா, ஆமா, உன்னால வந்து சம்பளம் கம்மி, உன்னை அதை வச்சு குடும்பம் நடத்த முடியல. நீ இப்போ என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, 300 ரூபாய் இல்லை, இந்த 300 ரூபாய்
சேர்த்து போட்டு எவ்வளவு கொடுப்பேன்? 500 ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொன்னா பிசாசு உன்னை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடியே போயிடுவான். உன் வருமானத்துல பெருக்கத்தை அவன் என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தவே முடியாது. உன் வருமானத்துல வர்ற செழிப்பு அவன் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன் குடும்ப முன்னேற்றத்தை அவன் தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு கர்த்தர் தெளிவா சொன்னாரு. அதை உடனே நான் செய்ய ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாட்கள்லயே வித்தியாசத்தை நான் உணர ஆரம்பிச்சேன். எந்த மாதிரி ஆமதின வரீங்க? ஆமா. அப்போ பிசாசு உன்னால கொடுக்க முடியாது, வர்ற வருமானமே உனக்கு பத்தல உன் காதுல சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நீ ஆமா ஆமான்னு இது வரைக்கும் சொல்லி இருந்தா இனிமேல் என்னதுமா சொல்லணும்? சாத்தானே, என் தேவன் பெருக்கத்தின் தேவன், என் தேவன் செழிப்பின் தேவன், என் தேவன் உயர்த்துகிற தேவன், என் தேவன் நன்மை செய்கிற தேவன். அதனால 500 ரூபாய் என்னால கொடுக்க முடியலன்னா 200 ரூபாய் சேர்த்து போட்டு 200 ரூபாய் நான் என்ன செய்வேன்? கொடுப்பான். நீ அப்பால போ, சாத்தானே என்ன செய்யணும் சொல்லணும். எந்த மாதிரி அமைஞ்சு போறீங்க? அப்படி நீ செஞ்சுட்டனா உன் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரம் அது மறைஞ்சே போயிடும். பண கஷ்டம் மறைஞ்சே போயிடும். எல்லா குறைவுகள் மறைஞ்சே போயிடும். இவன் வீட்டுக்குள்ள பெருக்கத்தை பார்த்துருவ, சமையல் அறையில பெருக்கத்தை பார்த்துருவ, பேங்க் பேலன்ஸ்ல பெருக்கத்தை பார்த்துருவ, சரீர ஆரோக்கியத்தை பெருக்கத்தை பார்த்துருவ. அவன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வேகமாக ஒரே ஒரு பகுதியை, வேத பகுதியை நாம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு வேத பகுதியை எடுத்துக் கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் பல முறை நம்ம பார்த்துருக்கோம் இந்த பகுதியெல்லாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கர்த்தர் நல்லவர். பொருளாதார பெருக்கம் இந்த தலைப்புல தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறோம்? நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற அந்த வாரத்தில் எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கோங்க, கை வைங்க. நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிவமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற விதவை தீர்க்கதரிசி பட்டார். விதவைகிட்ட தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தண்ணி. அப்பாட அப்பிச்சோம். அப்பாட விதவை என்ன நினைச்சிருப்பா? கவனிக்கிறீங்களா? பின்னாடி விதவை என்ன நினைச்சிருப்பா? அப்பாட தப்பிச்சோம். என்ன கேட்டாரு? விளங்கலையா? தப்பிச்சிட்டோம்யா, தண்ணி மட்டும்தான், வெறும் தண்ணி தாங்க கேட்டாரு. அடுத்து பாருங்க என்ன நடக்குது. கொண்டு வர அவள் போகிற போது, வீட்டுக்குள்ள போகல, தண்ணி எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போகல, நடந்துகிட்டு தான் இருக்கிறா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிடுறாரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். ஐயோ, அட மனுஷா, தண்ணியோட நிறுத்திருக்க கூடாதா? அட பாஸ்டர், தண்ணியோட நிறுத்திருக்க கூடாதா? என்ன இப்ப சேர்த்து அப்பமும் கேட்குறீங்க? கொஞ்சம் தானே இருக்கு. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க வாழ்க்கையில பெருக்கத்தின் திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி? அதற்கு அவள், இப்ப பாருங்க பேசுறான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவு, படி இல்ல, புரியுதா? என்ன போட்டிருக்கு? பிடினா எவ்வளவு? இதெல்லாம் சொல்லி காட்டுங்க. பிடினா எவ்வளவு? கையில பிடிங்க. பின்னாடி கவனிக்கிறீங்களா? பின்னாடி பிடிக்க போறேன். படி இல்ல, எவ்வளவு? பிடி. ஒரு பிடி, ஒரு பிடி.
ஒருபடி மாவும் கலைந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அடுத்து பாருங்க, அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாப்பிட்டு சாக போறோம். எப்படி சாக போறோம்? எப்படி சாக போறோம்? ஆமா, இருக்கிறத நாங்க தான் சாப்பிட்டு சாவோம். வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம். நாங்க செத்து போயிட்டு அது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, உயிரக்கூடாது. இதுதான் சுயநலம். என்னது சுயநலம். அதனால செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகி பொறுக்கிக்கணும். அதுலேயும் பாருங்க சுயநலம். ஏன் 10 விறகு பிறக்கி 2 விறகை யூஸ் பண்ணி 8 விறகு யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்களா? 2 விறகு பிறக்கிறேன். எத்தனை விறகு? 2 விறகு பிறக்கிட்டு இருக்கிறேன். 2 விறகு பிறக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து விடுறதில்லை பாருங்க. நினைச்சான் இந்த மனுஷன் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார் போலையே. உன்னை மாத்திர வரைக்கும் கர்த்தரோட என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். எந்த மாதிரி ஆமங்கள போறீங்க? நீ அவருக்கு பிரியமான பிள்ளையா மாறுற வரைக்கும் வசனத்தை கொண்டு உங்களோட இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். உன்னை புடமிட்டுக்கிட்டே இருப்பார். உன்னை செதுக்கிட்டே இருப்பார். உன் சுபாவம் அவருக்கு பிரியமான சுபாவம் மாறுற வரைக்கும் உங்களோட அவர் இடைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் ஒரு வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல், எல்லாரும் சொல்லுங்க முதல். 3 பேர் தான் சொன்னீங்க. முதல் எத்தனை பேர் சொன்னீங்க? முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் கேட்கிறேன், முதல் சொல்லுங்க. பின்னாடி முதல். முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் ஒரு குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல், நல்லா கவனிங்க, தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 14வது வசனம். கர்த்தர் உன் கேள்விக்கெல்லாம் பதில் வருது, உன் பிரச்சனைக்கெல்லாம் பதில் வருது, உன் குழப்பத்துக்கெல்லாம் பதில் வருது. எந்த மாதிரி அமைச்சல போறீங்க? நீ என்ன செய்யணும்? கர்த்தர் பதில சொல்லிட்டு இருக்கிறாரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ சரீர ஆரோக்கியத்தில், பரிசுத்தத்தில், ஐஸ்வர்யத்தில், பொருளாதாரத்தில், நன்மையில் நீ பெருக்கத்தை காண்பதற்கு கர்த்தர் உனக்கு வழியை சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, வழியை காட்டுகிறார். 1 ராஜாக்கள் 17:14 அதான் வழி. பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் போய் எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும் அவர் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 16வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்ப எந்த மாதிரி அமைஞ்சல பாருங்க. சாரிபாத் பட்டணத்துல இருந்து அந்த விதவை ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினா, இல்லையா? கொஞ்சம் ஆரம்பத்துல தடுமாறினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தடுமாறல. இடையில சரியா தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி அதன்படி நடக்கணும். தண்ணி கேட்ட உடனே இவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அடக்கெட்டு நறுக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அப்படி இல்லை. அவ புத்தி கொஞ்ச நேரத்துல தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் அவளோட இடைப்படா இருப்பாருங்க. அவ தனக்குள்ள அனுமதிக்கிறா, கீழ்ப்படுகிறா, அனுமதிக்கிறா, விசுவாசிக்கிறா. குழப்பம் நீங்க ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டா, ஆகா நான் இனிமேல் சாக போறது இல்லை. எந்த மாதிரி அமைஞ்சல போறீங்க? நானும் சாக போறது இல்லை, என் பையனும் சாக போறது இல்லை, நாங்க நல்லா வாழ போறோம், ரொம்ப பேரையும் வாழ வைக்க போறோம். எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? அந்த ஒரு விஷயத்தை தான் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார். விஷயம் இப்படி போகுதா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றா, அந்த ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் என்ன செய்யறா, பிசைஞ்சு முதல் அடையை கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தா? தேவ மனிதனுக்கு. ஒரு ஆமை சொல்லுங்களேன். தேவ மனிதனுக்கு. ஒருத்தர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க தான் டிபியில பார்த்தோம், ஆமா பாஸ்ட் பிள்ளைகள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, பாஸ்ட்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ண நல்லா தானே இருக்கிறாங்க, பின்ன எதுக்கு நம்ம கொடுக்கணும், யாரும் சொல்லி வந்து என்கிட்ட கேட்காதீங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? ஆனா சாரிபாத் பட்டணத்துல இருக்கிற விதவை கர்த்தர் வாழ்க்கையில பிள்ளையோட வாழ்க்கையில என்ன செய்ய போறான்னு தீர்க்கதரிசி மூலமா தெரிஞ்ச உடனே தாமதம் பண்ணாம வீட்டுக்குள்ள ஓடி என்ன பண்றா, வேகமா ஒரு பிடி மாவு எடுக்கிற, கொஞ்சம் எண்ணெய் எடுக்கிற, பிசைகிறான், முதல் அடையை கொண்டு வந்துட்டா. ஃபர்ஸ்ட்
பெஸ்டா வந்து கொடுத்தா அவன் வாழ்க்கையே பெஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி பெஸ்ட் ஆயிடுச்சு? தேசத்தின் பஞ்சம் தீரு மட்டும் இவன் வீட்டுல மட்டும் மாவும் குறையில எண்ணெயும் குறையில. தேவன் பெருக்கத்தின் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுது அப்படியே சிறு பிள்ளையை போல் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை ஏற்று அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நீ நடக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையிலே பெருக்கத்தின் திட்டம் வேலை செய்துவிடும். கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கை உனக்கு உண்டானது, உன் தொழில், உன் வேலை, உன் பிள்ளைகள், உன் வீடு, இன்னும் உன் வங்கி கணக்கு, உன் சரீர ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் அப்படியே பெருகி ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறத அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே காணும். உன் சொந்த கண்களே காணும் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுவோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், விசுவாசிப்போம், வார்த்தையின்படி நடப்போம், வாழ்க்கையில் பெரிய பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம், பெருக்கத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆமை எல்லாம் பெருகும், உனக்கு எல்லாம் பெருகும், உனக்கு எல்லாம் பெருகி அது அப்படியே அது நிரம்பி வெளியே வந்து ஆறா ஓடி உன்னை சார்ந்து இருக்கிறவர்களையும் அதை என்ன செய்யும்? பெருக பண்ணிடும்.